Hi friends, welcome to Madhunavin vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய மோர் குழம்பு ரெசிபி தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வச்சு எப்படி மோர் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பூசணிக்காய்க்கு பதிலாக நீங்கள் வெண்டைக்காய் இல்லைனா மாம்பழம் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து இந்த மாதிரி குழம்பு பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு கூட நீங்கள் ஏதாவது வறுவலோ இல்லை பொரியலோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா மோர் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ பூசணிக்காய் ஒரு 200லேருந்து 250 கிராம் இருக்கும். அதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக அந்த காய் வெந்து வரும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா காய் நல்லா வேகாது. அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இது வேகிறதுக்குள்ளே நம்ம சைடில் மோரும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தேங்காயும் ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சி பிடிக்காதவங்க இஞ்சி சேர்க்க வேண்டாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஒரு அரை மணி நேரம் நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. என்ன தெரியுது, நல்லா இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா கெட்டியாக இருக்கிற தயிரே எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் மோர் இல்லைனா புளிச்ச தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட விஸ்கு இருந்துச்சுன்னா விஸ்கு யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திட்டாக இருக்கக்கூடாது. நல்லா திக்காக இருக்கணும். அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். எனக்கு இன்னுமே தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது. இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாயிரும். அதனால நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். இல்லை நீங்கள் எடுத்துருக்கிற தயிரே நல்லா தண்ணியாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மோர் சேர்த்திட்டே இன்னும் நல்லா இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிர் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சேர்த்தி வச்சுருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வரதுக்குள்ளே இங்கே நம்ம வேக வச்சுருக்கிற பூசணிக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. ஸோ நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஆனால் இதில் ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த தண்ணி கூடவே நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நான் சேர்த்திக்கிறேன். ஸோ இந்த தேங்காய் பேஸ்ட்டு நம்ம சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது. அப்படியே நல்லா கலரி விட்டிங்க அப்படின்னா போதும். தண்ணி எதுவும் சேர்த்தாதங்காட்டி சீக்கிரமாக அடிப்பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலரி விடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கலர்னிங்கனாலே ஆல்ரெடி அந்த பூசணிக்காயில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சிரும். இந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றி குழம்பு நல்லா கெட்டி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா குழம்பு கெட்டியாயிருச்சு. அந்த தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியோடு சேர்த்திக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் தான் சேர்த்திருக்கேன். ஸோ நீங்கள் இப்போவும் சேர்த்திக்கலாம். இல்லைனா வணக்கி தாளிக்கும் போது கூட நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ அதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ அது நல்லா கொதிச்சு வரதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2-3 வரமிளகாயும் கிள்ளி போட்டிருக்கேன். குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சைட் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் இது கூட சேர்த்திக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு தான் சேர்த்திருக்கேன்.
உப்பு நல்லா வந்து கலங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தாளிப்பு, அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இது சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா வந்து கெட்டியாகி நல்லா வந்து சுருண்டு வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வரணும். அப்போ தான் வந்து குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டவ் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மோரை வந்து இது கூட வந்து சேர்த்தணும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து சேர்த்துனீங்க அப்படின்னா வந்து அந்த மோர் வந்து திரிஞ்சிரும். அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோரையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து நல்லா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நம்ம இப்போ வந்து கொதிக்க வைக்க மாட்டோம். ஏன்னா கொதிக்க வச்சோம் அப்படின்னா அப்பவும் வந்து திரிஞ்சிரும். அதனால் நம்ம வந்து நல்லா வந்து கலரி விட்டோம் அப்படின்னாலே வந்து போதும். சூப்பராக வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இதை அப்போவே வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடுங்க. இல்லைனா அந்த சூட்டுக்கே வந்து திரிஞ்சு போயிடும். சூப்பரான மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.